நார்மலா நீங்க 1ல இருந்து 100 வரையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து பிரிண்ட் 1, பிரிண்ட் 2 இதே மாரி வந்து டில் ஒரு 100 டைம்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு அதிகமா டைம் கன்சியூமிங் ஆகும். ஸ்பேஸும் அதிகமா கன்சியூம் ஆகும். இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிரிண்ட்ன்ற ஒரு டாஸ்க்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்றீங்க. இங்க டாஸ்க் உங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய டாஸ்க் என்னன்னா, பிரிண்ட் பண்ணணும். மல்டிபிள் டைம்ஸ் இத வந்து பண்றீங்க. ரிப்பீட்டேட்டிவா பண்றீங்க. இத நம்ம வந்து ஈஸியா சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் லூப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இது லூப்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஸ்பேஸையும் ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். லைக் நான் வந்து 1லேருந்து 100 வந்து பிரிண்ட் 1, 2, 3ன்னு கொடுக்காம நான் வந்து ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 0, 100 அப்படின்னு கொடுத்துறேன். அதாவது ரேஞ்சுன்ற கீவேர்டில் 0லேருந்து 100 வரைக்கும் எக்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இங்கே நான் செமிகாலன் தரணும். எக்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் பண்ணேன்னா பாருங்க, 0லேருந்து 99. இப்போ நான் இங்கே 0க்கு பதிலாக 101 அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை 1 வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், 0லேருந்து இது 1லேருந்து நமக்கு 100 வரையும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இதே பிரிண்ட்டுக்கு அப்புறம் பக்கத்தில் என் பேராமீட்டர் தரேன். ஈக்குவல் டு தந்து பார்க்குறேன். பாருங்கள், வந்துருச்சா? இந்த கான்செப்ட் தான் லூப்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 2 டைப் ஆஃப் லூப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபார் லூப், இன்னொன்று வந்து வைல் லூப். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துடலாம். நான் இப்போ காட்டினது தான். ஃபார்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள், நான் சும்மா எந்த வேரியபிள் ஏன்னு வச்சுருக்கிறேன். இன் ரேஞ்சுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ரேஞ்ச் வந்து நான் 100 கொடுக்குறேன். இதுக்குள்ளே என்ன டாஸ்க் பண்ணணும், நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ரெப்பிட்டேட்டிவாக இந்த ஒரு டாஸ்க் பிரிண்ட் ஏன்ற ஒரு டாஸ்க் வந்து 100 டைம்ஸ் நமக்கு வந்து நடக்கும். பண்ணனா பாருங்கள், 100 டைம்ஸ் நமக்கு நடக்குது. நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் ரேஞ்ச் அண்ட் எண்ட் ரேஞ்ச் தரலாம். லைக் நான் வந்து 4 தரேன், 4,6 தரேன். அப்போ ரன் பண்ணுறேன். பண்ணனா 4 and 5. இந்த கடைசியாக கொடுக்குற அந்த எண்டுக்கு முன்னாடி வரையும் நமக்கு வந்து ரன் ஆகும். நான் இங்கே வந்து இதுவும் தரலாம், இன்க்ரிமெண்ட் வேல்யூவும் தரலாம். நான் இப்போ வந்து 2ன்னு தரேன். இங்கே நான் வந்து 1 கொடுத்துட்டு 1லேருந்து 10 வரையும் 11, அதாவது 11 வரையும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஆனால் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னா 1, 3, 5, 7, 9 2 இன்க்ரிமெண்ட் பண்ணும். இது நான் இங்கே 3 கொடுத்தேன்னா பாருங்க, 1, அப்புறம் 3 ஆட் ஆகி 4, அப்புறம் 3 ஆட் ஆகி 7, 3 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஆனால் ரேஞ்ச் பாருங்க 1லேருந்து 11க்குள்ள தான் இருக்கு. இதுலேயே நம்ம வந்து எல்ஸ்ன்ற ஒரு இதை யூஸ் பண்ணலாம். எல்ஸ் போட்டு பிரிண்ட் ஃபினிஷ்ட், அதாவது இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபினிஷ்டுன்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதில் நம்ம வந்து நெஸ்டட் லூப்ஸும் யூஸ் பண்ணலாம். நெஸ்டட்னா ஒரு லூப்குள்ளேயே, ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச்
0,20 ஃபார் சாரி இங்கே செமிகாலன் போடணும். ஃபார் j in range I, 20 print j அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணனா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. n பேராமீட்டர் தரேன். ஃபர்ஸ்ட் 0லேருந்து 20 அதாவது சாரி ரேஞ்ச் 21 தரேன். ஃபர்ஸ்ட் 0லேருந்து 20 வரை பிரிண்ட் ஆகுது. ஜே லூப், இந்த இன்னர் லூப். அதுக்கப்புறம் மறுபடியும் மொத்தம் 20 டைம்ஸ் இந்த 20 வந்து பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து 20 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் மறுபடியும் 20 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி 20 டைம்ஸ் நமக்கு வந்து 20 வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம லூப்குள்ளே இன்னொரு லூப் நம்மளால தர முடியும். நம்ம இதுக்குள்ளேயே வந்து இஃப் எல்ஸும் யூஸ் பண்ணலாம். லைக் இஃப் I is equal to 4 இருந்ததுன்னா கண்டினியூனா அந்த கரண்ட் ஐட்ரேஷனை விட்டுட்டு இன்னொரு ஐட்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். பிரிண்ட் I. இப்போ நான் ரன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. n பேராமீட்டர் கொடுத்துட்றேன். n ஈக்குவல் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3 வரி பிரிண்ட் ஆகுது. அப்புறம் 4 காணும். ஏன்னா 4 இருந்ததுன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நம்ம கண்டினியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டினியூனா இதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ணாமல் அடுத்த ஐட்ரேஷன் போயிடணும்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு, பிரேக். பிரேக்னா I வந்து 4 இருந்ததுன்னா இந்த லூப் பிரேக் ஆயிரும். இல்லைன்னா பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க 0 1 2 3 4 வந்தோடனே பாருங்க 4 இருந்ததுன்னா if I equal to 4 இருந்தா பிரேக் ஆயிரும். லூப் வந்து பிரேக் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் ஃபார் லூப். அடுத்த இதில் while லூப் பார்க்கலாம்.